எனக்கு யுத்தம் செய்கிறவனையும் பிடிக்காது, யுத்தத்துக்கு பயந்து ஓடுறவனையும் பிடிக்காது. யுத்தம் செய்கிறவனை அடித்து கிழித்து நார்னாலாக கிழித்து சதையெல்லாம் கிழித்து தொங்க விடுறது தான்டா என் வேலை அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது இந்த படத்தில். அந்த கதை தாங்க இந்த படம் ஃபுல்லாக நடக்குங்க. அதான் மேக்ஸு படத்தோட கதை. தப்பு பண்ணுறவங்கள போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய ஹீரோ வந்து எல்லோரையும் அடித்து கொலை பண்ணுறாங்க. லாஜிக்கே பார்க்கக்கூடாது இந்த படத்தில். 2 மணி நேரம் 13 நிமிஷம் நடக்குது இந்த படம். லாஜிக் பார்க்காம அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படத்தை வந்து நல்லா ரசிக்கலாம். இவர் ஹீரோ வந்து ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார், அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இருப்பார், அப்புறம் இன்னொரு இடத்துல இருப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார். ஆக அந்த லாஜிக் பார்க்காம அந்த படத்தை பாருங்கள். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் படம், ஜாலியாக இருக்கும் பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு கன்னடத்தில் வெளியாக இருக்கக்கூடிய படம் தான் பார்க்க போகிறோம். அது G5 OTTயில் தான் வெளியிட்ருக்காங்க. எனக்கு ஆக்ஷன் படம் தான்டா பிடிக்கும், வேறு எந்த படமும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல விருந்தாக உள்ள படம். அது நல்லா பார்க்கலாம், பாருங்கள். டைரக்டர் வந்து விஜயகார்த்திகா இதில் கச்சிதமாக செஞ்சு பாராட்டப்பட்டிருக்காரு. நம்ம லோகேஷ் கனகராஜ் மாதிரி கைதி படம் இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருந்தாலும் அதில் கொஞ்சம் மாறுபட்ட படமாக அந்த மேக்ஸ் படம் இருக்குது. இந்த எடுத்துக்கிட்ட கதைக்கு என்ன தேவையோ அதுலேருந்து மாறாமல் அந்த ஸ்க்ரீன் பிளவை கரெக்டாக வந்து கொண்டு போயிருக்கார். அதான் அந்த படத்தோட விசேஷம். அதுமாதிரி ஒரு நைட்டுக்குள்ளே இந்த படம் வந்து நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நேரம் கம்மியாக இந்த பதற்றம் ஒரு அதிகரிக்கும். 5, 10 3, 4, 5 அப்படின்னு சொல்லி டயத்தை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரே நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் இந்த படத்தை. அவ்வளோ இதாக சீட்டோட நுனியில் உட்காந்து பார்ப்போம். அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொமான்ஸ் காட்சியெல்லாம் கிடையாது. இது அவங்க அந்த ஹீரோவும் அதை ஏற்றுக்கிட்டு அதை பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து கிச்சா சுதிப்பு தான் பண்ணியிருக்காரு. இவர் மேக்ஸ்கிட்ட பேசும்போது மேக்ஸிமம் சைலன்ஸாக இருக்கணும்னு ஒரு வசனம் கூட இந்த படத்தில் வரும். அதே மாதிரி ரொம்ப பில்டப் காட்சியெல்லாம் நிறையா இருக்கும் இந்த படத்தில். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை பார்க்கணும். இருந்தாலும் இந்த படத்துக்கு அந்த பில்டப் காட்சி வேணும் தான். ஏன்னா அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் அடிக்கிற மாதிரி ஒரு ஹீரோ இருக்காருன்னா அப்புறம் அந்த வசனம் பேசினா தானே கரெக்டாக வரும். அது இவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டரில் வர்றாரு. அர்ஜுன் அப்படின்னா மேக்ஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வர்றாரு அவர். அதாவது ஏற்கனவே சஸ்பென்ஸில் இருந்து மறுபடியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பதவி ஏற்றுறதுக்காக வர்றாரு. மறுநாள் காலையில் அதில் ஜாயின் பண்ண போகிறாரு ஸ்டேஷனில். அப்போ நைட்டு வர்றாரு அவர். நைட்டு வந்துகிட்டே இருக்கும்போது வந்து அங்கே அந்த போலீஸெல்லாம் பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு போகிறாங்க. அப்போ வரும்போது ஒரு லேடி போலீஸ்கிட்டே 2 பேர் வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க. அவங்கள தூக்கி அடித்து அவன் எல்லா போலீஸையும் அடித்து போட்டு அவனுக்கு கிளம்புறானுங்க. இவர் வந்து அந்த பசங்களை அடித்து போட்டு கொண்டு போய் லாக்கப்பில் போடுறாரு. லாக்கப்பில் போட்டு இப்போ எஃப்ஐஆர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற போலீஸ்லாம் எஃப்ஐஆர்லாம் பண்ண முடியாது சார், அவங்கெல்லாம் மந்திரி பசங்க, நீங்கள் சொன்னேன்னு அவங்கள விட்டுருங்க சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விட முடியாது, லேடி போலீஸை அடித்து கிழிச்சிருக்கான், லேடி போலீஸோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்கான், அவனை எப்படா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் இந்த பசங்க வந்து இப்போ பசங்களை எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பசங்க செத்து கிடக்குறாங்க 2 பேரும். அது இன்னும் பிரச்சனையாகிடுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே மந்திரி பசங்க இதில் வேறு அடைச்சி வச்சுருக்காங்க. நான் இந்த அடைச்சி வச்சதுக்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலன்னு இருக்கும்போது 2 பேரையும் சாகடிச்சிடுறாங்க வேறு. இது பெரிய பிரச்சனையாகுமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் இவரை கூப்பிட்றாங்க. அவர் வீட்டுக்கு போய்ட்டாரில் அவர் கூப்பிட்டு சார் நீங்கள் தானே சார் பண்ணீங்க, இதுக்கு நீங்கள் தான் சார் முடிவு எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. திரும்ப மறுபடியும் அவர் கதைக்குள்ளே வந்தோன்னே படம் ஸ்பீடு எடுக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு பார்ட்டில் அதாவது இடைவேளைக்கு முன்னாடி என்ன ஸ்பீடு இருக்கோ அதை விட ஸ்பீடாக இருக்கும் 2வது இடைவேளைக்கு பிறகு உள்ள அந்த படம். இந்த படத்தை வந்து அந்த இவர் கிச்சா சுதிப்பு தான் அவர் வந்து ஒத்தாளாக நின்று செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர் அந்த ஹைட்டாக இருக்கிற தோற்றத்துக்கும் அந்த ஸ்டண்ட் காட்சிக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த படம். நல்ல ஒரு கம்பீரமான உருவத்தில் இருக்கிறாரு. இதில் வரலட்சுமி நடிச்சிருக்கிறாங்க. வரலட்சுமி வந்து அவங்களும் ஒரு போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதுமாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, விறுவிறுன்னு போகுது. இரவில் அதாவது நைட்டில் நடக்குது கதை இது. அப்படினால அந்த கலர் டோனும் ஓரளவுக்கு ஒரு மாதிரி நைட் டைமில் இப்போ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி லைட்டிங்லாம் செட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நடிகர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிச்சா சுதிப்பு, வரலட்சுமி சரத்குமார் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இந்த தமிழ் ஆக்டர்ஸும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. கலைப்புலி தான தயாரிப்பில் வந்து விஜயகார்த்திகா டைரக்ஷனில் வந்து கிச்சா சுதிப்பு, சுனில், வரலட்சுமி சரத்குமார், ஆடுகளம் நேரம், நிலவரசு, ரெடின் கிங்ஸ்லி, சம்யுக்தா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் ஆக்டர்ஸும் நிறையா நடிச்சிருக்கிறாங்க.
சண்டை படம் பிடிக்குங்கிறவங்க அந்த சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச படம் அது. ஜாலியாக இருக்கும் பாருங்கள். நம்ம அடுத்த படத்தோட ரிவ்யூவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.